மொத்தமே ஒரு 15 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு குட்டியூண்டு தம்மா துண்டு மாநிலம் பாண்டிச்சேரி. அந்த பாண்டிச்சேரியை பார்த்து தமிழ்நாடு கத்துக்கணுமா? யார் சொல்றா? இந்த ஆச்சரியக்குறி தற்குறிகளின் தலைவன். பாண்டிச்சேரியில ரேஷன் கடைகளே இல்லைன்னு பேசுறான். பாண்டிச்சேரியில 515 ரேஷன் கடைகள் இருக்கு. 3,29,244 குடும்பங்கள் ரேஷன் கடை மூலமா பயனாளிகளா பயன்பட்டு இருக்காங்க. இது தெரியாம எவனோ எழுதி கொடுத்தத அப்படியே போய் வாந்தி எடுத்துட்டு இவன் திமுகவை பார்த்து அங்க போய் நின்னுட்டு கேள்வி கேட்கிறான். பாண்டிச்சேரியில போய் நின்னுகிட்டு பாண்டிச்சேரிக்கு போனா அங்க இருக்கிற பிரச்சனைகளை பேசுவானா? அங்க நடக்கிற கொலை, கொள்ளை, ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, அங்க பெருகி ஓடுற சாராயம், இத கடைகள், அதை பத்தி பேசுவானா? அதை விட்டுட்டு அங்கேயும் போய் நின்னுகிட்டு திமுகவை தான் திட்டுறான். சரியா? அப்புறம் ஒரு சூப்பர் கேள்வி கேட்டான் ஒண்ணு. எவனாவது இந்த மாதிரி கேட்பானா? பாண்டிச்சேரிக்கு ஒன்றிய அரசு நிதியை கம்மியா கொடுக்குதான். அவன் வச்ச ஒன்றிய அரசு மேல வச்ச ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அங்க ஆட்சி நடக்கிறதே என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியோட கூட்டணியில தான் அங்க ஆட்சியே நடந்துட்டு இருக்கு. அது கூட தெரியாம ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒன்றிய அரசை பார்த்து இவர் கேள்வி கேட்டாராம். பயங்கரமா ஒன்றிய அரசை எதிர்த்துட்டாராம். பிஜேபியை எதிர்த்து கேள்வி கேட்டு அவங்கள அப்படி பேசிட்டாராம். பிரச்சாரத்துல கிழின்னு கீழ்ச்சிட்டாராம் அப்படின்னு அவனுடைய தற்குறிகள் முன்னாடி நிக்குதுல ஒரு கூட்டம், சின்ன கூட்டம். அந்த கூட்டம் நினைச்சுக்கணுமா?